نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ثم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون صدق الله المولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகநாயன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் அரசோச்சியும் உண்டாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சர்தார் தோ ஆலம் கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள் பரிசுத்த உறவினர்கள் அன்னவரை தொடர்ந்தவர்களை தொடர்ந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளுள் ஒன்றான புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எங்களால் முடிந்தளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களை எல்லாம் செய்ய வேண்டாம் தவிர்த்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என எம்மை எச்சரித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக இஅ்திகாஃபுடைய நிய்யத்தையும் நினைவூட்டியவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, இன்றைய குத்பாவிலே பொது சொத்துக்களை எவ்வாறு ஒரு இஸ்லாமியன் கையாள வேண்டும் என்பது பற்றிய இஸ்லாத்தின் சுருக்க குறிப்பை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இந்த தலைப்பு நாம் கட்டாயம் ஒவ்வொருவரும் மிகவும் தெளிவாக, விரிவாக, ஆழமாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு தலைப்பு என்பதில் மாற்று கருத்தில்லை. இன்றைய சமூக அரசியல் தளங்களில் காணப்படுகின்ற மிக மோசமான பின்னடைவுக்கும் வீழ்ச்சிக்கும் ஒரு பிரதான காரணி பொது சொத்துக்களை, பொது உடைமைகளை கையாள்வதில் முஸ்லிம்களிடையே, இந்த சமூகத்தினரிடையே காணப்படுகின்ற அசம்பந்தமான அல்லது அதில் காணப்படுகின்ற பலகீனமான நிலை என்றால் மிகையாகாது. எனவே சகோதரர்களே, இது ஒரு மனிதனுடைய இம்மை வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய மறு உலக வாழ்க்கையில் பாரிய தாக்கத்தை செலுத்துகின்ற ஒரு காரணி, ஒரு அம்சம். எனவே இது சம்பந்தமான தெளிவு இஸ்லாமியர்களாகிய எமக்கு வர வேண்டும். இதில் மிக மிக அற்புதமான உதாரண புருஷர்களாக எங்களது முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சியில் வாழ்ந்த சஹாபாக்கள், அதற்கு பின்பு வாழ்ந்த தாபிஈன்கள் எங்களுக்கு மிகச் சிறந்த, மிகச் செழுமையான, அழகான முன்னுதாரணங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த உலகமே போற்றும் அளவு, இந்த உலகமே வியந்து மூக்கில் கை வைக்கின்ற அளவு அதி உன்னதமான உதாரணங்களை அவர்கள் வெளிப்படுத்தி சென்றிருக்கிறார்கள். சகோதரர்களே, சுருக்கமாக சொல்லும் இடத்து, இது ஒரு மிகவும் விசாலமான ஒரு தலைப்பும் பகுதியும். சுருக்கமாக சொல்லும் இடத்து, பொது சொத்துக்களில் கையாடல் செய்வது, பொது சொத்துக்களை கண்ட நின்றது போன்று களவாடல் செய்வது, நரக நெருப்பை உலகத்திலே ஒரு மனிதன் சேமிக்கின்ற செயல் என்பது திட்ட தெளிவாக அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதனை பொது சொத்துக்களோடு, பொது உடைமைகளோடு தொடர்பு பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மிக தெளிவாக. சகோதரர்களே, பொது உடைமைகள் என்றால் என்ன, பொது சொத்துக்கள் என்றால் என்ன என்பதனை ஆரம்பமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொது சொத்துக்கள் என்பது
அரசினால் அல்லது சமூக நிறுவனங்களினால் அல்லது தனி நபர்களினால் மக்களின் பயன்பாட்டிற்காக மக்களின் நலனுக்காக விடப்பட்டிருக்கின்ற சொத்துக்கள் அவைகள் பொது சொத்துக்களாக பார்க்கப்படும். அவைகளோடு சேர்த்து வல்ல ரஹ்மான் எங்களுக்கு தந்திருக்கின்ற இயற்கை வளங்கள் எங்களது பயன்பாட்டிற்காக, இந்த சமுதாயத்தின் ஆரோக்கியத்திற்காக, எங்களது மேம்பாட்டுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கின்ற இயற்கை வளங்களும் பொதுவுடைமைகளாக பொது சொத்துக்களாக பார்க்கப்பட வேண்டும். எனவே இப்பொழுது எங்களுக்கு சுருக்கமாக பொது சொத்துக்கள் என்றால் என்ன, பொதுவுடைமைகள் என்றால் என்ன என்பதனை சுருக்கமாக ஒரு அளவு நாம் புரிந்திருப்போம். இப்படியான இந்த பொதுவுடைமைகளில் பொது சொத்துக்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மிகவும் விரிவான தெளிவான அறிவுறுத்தல்கள் இஸ்லாத்திலே எமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் அதிகம் பேசவில்லை, இடுகோளாக ஓரிரண்டு விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லுவதன் ஊடாக இது எவ்வளவு பாரதூரமான விடயம், இதை நாம் எவ்வளவு கவனமாக கையாள வேண்டும் என்பதனை மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளலாம். நான் இங்கே சொல்ல போகின்ற இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஹதீஸ் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். மிக கவனமாக கேளுங்கள், நுணுக்கமாக நாம் எல்லோரும் கேட்போம், நான் உட்பட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிகழ்வை அவருக்கு கூறியதாக சொல்லுகிறார். கைபர் யுத்தம் முடிந்த பிறகு அந்த யுத்த களத்திற்கு அல்லாஹ்வுடைய நபியுடைய சஹாபாக்கள் நபி தோழர்களில் சிலர் அங்கே வந்தார்கள். வந்து அந்த யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய அந்த புனிதமான ஜிஹாதிலே கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கின்ற நபர்களை அப்படியே சுற்றி வளைத்து ஹாதா ஃபுலானுன் ஷஹீத், அதாவது இவர் ஷஹீதாகி விட்டார், இவர் ஷஹீத் என்றால் அல்லாஹ்வுடைய புனிதமான பாதையில் புனித போர் செய்து தனது உயிர் நீத்த அந்தஸ்தை பெற்றுக் கொண்டார் என்ற வகையில் ஒவ்வொருவராக பேசிக்கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அங்கே ஷஹீதாக்கப்பட்டு கிடந்த, அங்கே கொல்லப்பட்டு ஜனாசாவாக இருந்த ஒரு நபரை கடந்து வருகின்ற பொழுது அவரை பார்த்தும் இவர் ஷஹீத் என்று மற்றவர்களுக்கு சொன்னது போன்று அவர்கள் சொன்னார்கள். இதனை செவியுற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா, இல்லை, நீங்கள் அவ்வாறு சொல்ல வேண்டாம், மிக கவனமாக கவனியுங்கள். இன்னி ரஅய்துஹு ஃபின்னாரி ஃபீ புர்தத்தின் கல்லஹா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை, சகோதரர்களே, நீங்கள் இவரை ஷஹீத் என்று சொல்ல வேண்டாம். இவர் கையாடல் செய்த ஒரு போர்வையோடு இவரை நான் நரகத்தில் கண்டேன், இவரை ஷஹீத் என்று சொல்ல வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். சொல்லிவிட்டு விடவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், மக்களுக்கு அறிவியுங்கள், முஃமினை தவிர லா யதுகுலுல் ஜன்னத இல்லா முஃமின், முஃமினை தவிர யாரும் சுவர்க்கம் செல்ல முடியாது என்பதனை அறிவியுங்கள் என்று இந்த ஹதீஸின் கடைசி பகுதியில் சொன்னார்கள். மிகவும் ஆழமான ஒரு விளக்கத்தை, கருத்தை சொல்லுகின்ற இந்த ஹதீஸ் நம் ஒவ்வொருவராலும் பொது சொத்துக்களோடும் பொது நிறுவனங்களோடும் நாளாந்தம் தொடர்பு பட்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகின்றது. கவனமாகவும் ஆழமாகவும் சிந்திப்போம். சகோதரர்களே, இங்கு நடைபெற்ற விடயம் என்ன? இங்கு இந்த நான் நரகத்திலே அவர் கையாடல் செய்த போர்வையோடு அவரை கண்டேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட அந்த மனிதர், அவர் யார்? அவர் ஓர் நபி தோழர், ஒரு சஹாபி. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவருக்குத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள். அவர் ஒரு சஹாபி. முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், சகோதரர்களே, இந்த நிகழ்வு எங்கு நடைபெறுகின்றது? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு புனித போர் செய்து தனது உயிரை நீத்தவருக்கு சொல்லப்பட்ட விடயம் இது. யுத்த களத்தில் சொல்லப்பட்ட விடயம் இது. சகோதரர்களே, இதைவிட ஒரு பெரும் கைங்கரியத்தை இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதன் செய்யலாம்?
இப்படி ஒரு மாபெரும் ஒரு பணியை, ஒரு அமலை செய்துவிட்ட ஒரு நபருக்குத்தான் இந்த தீர்ப்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்படுகின்றது. அது இரண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சம், அவர் கையாடல் செய்த அந்த பொருள் என்ன? ஒன்று சகோதரர்களே, ஒரு அபா, அங்கே சொல்லப்படுகின்ற விடயம் அவர் எடுத்துக்கொண்டது ஒரு மிக சாதாரணமான ஒரு பொருள், ஒரு போர்வை. ஒரு போர்வை அல்லது ஒரு ஆடை, மேலங்கி, ஒரு மேலங்கி. இரண்டு விதமாக அந்த ஹதீஸில் வந்திருக்கின்றது. இதைத்தான் எடுத்துக்கொண்டார். பல கோடிகளை சுருட்டவில்லை, பல லட்சங்களை அபகரிக்கவில்லை, ஒரு போர்வையைத்தான் அவர் எடுத்துக்கொண்டார். அந்த போர்வையோடு அவர் நரகத்தில் இருக்கின்ற காட்சியை நான் கண்டேன், அவரை ஷஹீத் என்ற அடைமொழியோடு அழைக்க வேண்டாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். சகோதரர்களே, மிகச் சாதாரணமான ஒரு பொருள் தான் அது. மூன்று விடயம் இங்கே நான் சொன்னேன். ஒன்று, அவர் ஒரு சஹாபி. இரண்டாவது, அவர் செய்த அந்த அமல். மூன்றாவது, அவர் திருடிய அல்லது அவர் கையாடல் செய்த அந்த பொருளின் பெருமதி. இதனை தொடர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து செய்யும்படி சொன்ன அறிவிப்பு, முஃமினை தவிர சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள் யாரும் என்பதனை அறிவியுங்கள் என்று சொன்னதிலிருந்து ஒரு முஃமினிடம் இருந்து இப்படியான கையாடல்கள், இப்படியான களவாடல்கள், குறிப்பாக பொதுவுடைமைகளை களவாடுகின்ற, பொதுவுடைமைகளில் கையாடல்கள் செய்கின்ற பண்பினை ஒரு முஃமின் ஒரு பொழுதும் கொண்டிருக்க மாட்டான் என்பதனை மறைமுகமாக மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஒரு ஹதீஸ் மட்டும் போதும். பொது உடைமைகள் என்பது, பொது சொத்துக்கள் என்பது எவ்வளவு கவனமாக எங்களால் கையாளப்பட வேண்டிய அம்சம் என்பதனை நாம் புரிந்து கொள்வதற்கு இதை இன்னும் சற்று விளக்கமாக இன்னும் ஒரு ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் கவனமாக சிந்தியுங்கள், கவனமாக நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம். நாங்களும் தான் எல்லோரும் பல பொது பணிகளில் ஈடுபடுகிறோம். சகோதரர்களே, பொது சொத்துக்களோடு பல சந்தர்ப்பங்களில் நாம் தொடர்பு படுகிறோம். ஆனால் சில விடயங்களில் அதன் பாரதூரம் எங்களுக்கு விளங்குவதில்லை. இந்த ஹதீஸை கேளுங்கள். நாம் ஒருவரை ஒரு விடயத்திற்கு பொறுப்பாளராக நியமித்து அவர் எங்களுக்கு தெரியாமல் ஒரு தையல் ஊசியை, மஹீத், மிக தெளிவாக ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு தையல் ஊசியை அல்லது அதைவிட அல்லது அதைவிடவும் ஒரு அற்பமான பொருளை அவர் தெரியாமல் மறைத்து வைத்தால் அது மோசடி, நாளை மறுமை நாளில் அதனை அவர் கொண்டு வருவார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறு ஒரு முஸ்லிமுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லிவிட்டார். நான் மேலே ஓதி காண்பித்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தஹூனுல்லாஹ வர் ரசூல வ தஹூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கின்ற, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அமானிதங்களுக்கு மோசடி செய்யாதீர்கள். தெளிவான உத்தரவு ரப்புல் ஆலமீனிடமிருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களது நிலை என்ன சகோதரர்களே? ஒவ்வொன்றாக நாம் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. நாம் இந்த விடயத்தில் நாம் மிகவும் அசமந்தமாக, மிகவும் அசட்டுத்தனமாக, மிக மோசமாக எங்களில் பலரும் நடந்து கொள்கின்றோம். குறிப்பாக எங்களது இயற்கையான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற வளங்களை நாம் துஷ்பிரயோகம் செய்கின்றோம். கடற்கரை, காடுமேடு, இந்த ஆகாயம், சகோதரர்களே, இவைகளை மாசுபடுத்துகின்ற பல செயற்பாடுகளில் நாம் ஈடுபடுகின்றோம். எதையும் சொல்ல தேவையில்லை. அழகான உதாரணம் எமது கடற்கரை. எவ்வளவு அழகான ஒரு வளம். ஆனால் அங்கு சென்று நாம் எதையாவது அங்கு சாப்பிட்டால் அதனை அப்படியே அந்த இடத்தை நாம் அசிங்கப்படுத்தி விட்டு வருகிறோம். வாராந்தம் ஒரு குழுவினர் அதனை சுத்தம் செய்கின்ற பணியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் நாளாந்தம் அதனை அசுத்தப்படுத்த பல 100 பேர் அங்கு சென்று வருகிறார்கள். ஏன் எங்களது மனச்சாட்சி எங்களுக்கு உறுத்துவதில்லை என்று நான் கேட்கிறேன். இப்படி சொல்வதற்கு பல விடயங்கள் இருக்கின்றது.
அக்கரை பற்றிலே பல மில்லியன்கள் ஒதுக்கி வடிகான்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பேசுகிறோம், ஆனால் பேசத்தான் வேண்டும். அமைக்கப்பட்ட வடிகான்களை சுத்தப்படுத்துவதற்கு பல லட்சம் ரூபாய் எங்களது உள்ளூராட்சி சபைகளினால் ஒதுக்க வேண்டிய நிர்பந்த நிலைக்கு எங்களது சபைகள் தள்ளப்பட்டிருக்கின்றது. அது யாருடைய பணம்? எங்களது வரிப்பணங்களில் இருந்து வடிகான்களை சுத்தப்படுத்துவதற்கான பாரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. காரணம் என்ன சகோதரர்களே? அதில் எந்த விதமான கூச்சதாபமும் இல்லாமல் குப்பை கூளங்களை அங்கே கொட்டுகிறோம். அதனை எங்களது கழிவு மண்களை அங்கே கொட்டி கான்களை அடைக்க செய்கிறோம். இது சுத்தப்படுத்தப்படுகிறது. நாம் எல்லோரும் இது பற்றி கேட்கப்படுவோம். இப்படி பொது இடங்களை மாசுபடுத்துவதில் எங்களது செயற்பாடுகளை சொல்லுவதற்கு பல விடயங்கள் இருக்கிறது. நாம் ஒவ்வொன்றாக இங்கே சொல்ல தேவையில்லை. பொது போக்குவரத்து, எங்களது பாதைகள், எங்களுக்கு இன்று ஒரு காலத்திலே நாம் எப்படி இருந்தோம்? அழகான பாதைகள், செப்பனிடப்பட்ட பாதைகள், அதை பலரும் பொருட்படுத்துவதில்லை. தண்ணீர் எடுப்பதற்காக பாதைகளை கொத்தி தோண்டி தண்ணீரை எடுத்துவிட்டு அப்படியே மனச்சாட்சி இல்லாமல் விட்டு விடுகிறார்கள். அக்கறை பற்றில் பல இடங்கள் அப்படி இருக்கிறது. மனச்சாட்சியை தொட்டு ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். இது பொது சொத்து, பொது இடம். அந்த இடத்தில் செல்கின்ற ஒரு மனிதன் இடறி விழுகின்ற பொழுது அதன் மூலம் ஏற்படுகின்ற ஒரு ஆபத்து, அந்த பாதையில் ஏற்பட்ட தடங்கள், இவைகளுக்கு நாம் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். இப்படி பொது வளங்களை நாம் பொது வளங்களை அளிப்பதில் எங்களிடம் காணப்படுகின்ற அசமந்த போக்கு. பல இடங்களிலே பாதைகளிலே பொருத்தப்பட்டிருக்கின்ற மின் விளக்குகள் இல்லை. எந்த விதமான கூச்சதாபமும் இல்லாமல் கலத்தி செல்கிறார்கள். பொது இடங்களில் அமர்ந்து ஓய்வெடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற கதிரைகள் அங்கு இல்லை. தூக்கி செல்கிறார்கள் அல்லது உடைத்து நொறுக்குகிறார்கள். என்ன விந்தை இது! என்ன பண்பு இது! இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இல்லாத பல விடயங்களை செய்கிறோம். பள்ளி வாயல்களில் கூட சில வேளைகளில் ஒரு மின்விசிறி பல மணித்தியாலங்களாக சுற்றும். அதனை நாம் பார்த்து அதனை அணைத்து விடுவோம் என்ற எண்ணம் எங்களில் பலருக்கு வருவதில்லை. பல சந்தர்ப்பங்களில் பகல் நேரங்களில் பொது மின் விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கும். அதனை கொஞ்சம் அணைத்து விடுவோம் என்று எண்ணுகின்ற மனோநிலை கூட, ஈமானின் அந்த அடித்தளத்தில் ஏற்படுகின்ற அடிமட்ட நிலை கூட எங்களில் பலருக்கும் இல்லை என்பது மிகவும் மனவருத்தத்திற்குரிய செயல். சகோதரர்களே, இது ஒரு பகுதி. மற்றும் ஒரு பகுதி இருக்கிறது, கவனமாக நாம் கையாள வேண்டும் சகோதரர்களே. ஆம், நாங்கள் எங்களில் பலர் அரச பொது நிறுவனங்களில் வேலை செய்கிறோம். அரச சொத்துக்களில் பாரிய அளவு மோசடி நடைபெறுகின்றது. மோசடி என்பதை விட அவைகளில் துஷ்பிரயோகம் நடைபெறுகின்றது. சகோதரர்களே, அரச வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்ற விதம், அங்கே தொலைபேசிகள், அரச தொலைபேசிகள் பயன்படுத்தப்படுகின்ற விதம், ஒரு காகிதத்தை கூட, ஒரு பேப்பரை கூட, எனது தனிப்பட்ட விடயத்திற்காக அரச ஒரு பேப்பரை கூட நான் பயன்படுத்த முடியாது. அது ஹராம். அதற்கு அல்லாஹ்விடம் விளக்கம் சொல்ல வேண்டும். அது பொது சொத்து. ஒரு தனி நபருக்குரிய சொத்தை நான் கையாடல் செய்தால், அதனை அபகரித்தால், நான் விளங்கிக் கொள்கின்ற பொழுது அந்த நபரை சந்தித்து அவரிடம் அதனை கொடுத்து, நான் உனக்கு சொந்தமான இந்த சொத்தை அபகரித்து விட்டேன், இதில் கையாடல் செய்து விட்டேன், நீ மன்னித்து விடு என்று அவனிடம் மன்னிப்பை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் சகோதரர்களே, இந்த தேசத்தவர்களின் வரியில் எமக்காக செய்யப்பட்டிருக்கின்ற வளங்களில் நாம் துஷ்பிரயோகம் செய்து அல்லது பொது சொத்து, அரச சொத்துக்களை நாம் வீணடித்து விட்டு யாரிடம் மன்னிப்பு கேட்பது? இதற்கான மன்னிப்பை எங்கிருந்து பெற்றுக் கொள்வதென்று நான் கேட்கிறேன். சொல்லுவதற்கே வெட்கப்படுகின்ற பல விடயங்கள் இருக்கின்றது. இதில் யாரையும் எவரையும் தனிப்பட்ட முறையில் குறை கூறுவது நோக்கமல்ல. பலருக்கு தெளிவில்லை. பலர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? இது அரச சொத்து, இந்த அரச சொத்து எனக்கு எவ்வகையிலும் இது ஹலால், இதனை நான் எப்படியும் பயன்படுத்தலாம், இதில் என்ன பிரச்சனை என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. ஒவ்வொன்றும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களது நியமன கடிதங்களில் ஒவ்வொன்றும் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, எனது கடமை நேரம் எவ்வளவு, எனது கடமைக்கான கொடுப்பனவு எவ்வளவு என்பதெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று எனக்கு ஒதுக்கப்பட்ட கடமை நேரங்களில் கூட முறையாக பணி செய்யாமல் இருந்துவிட்டு ஓவர் டைம், மேலதிக நேர கொடுப்பனவை எந்த விதமான கூச்சதாபமும் என்று பெற்றுக்கொண்டு தானும் ஹராத்தை தின்று தனது குடும்பத்திற்கும் ஹராத்தை ஊட்டுகின்ற பலர் இருக்கிறார்கள். வெட்கித்து தலைகுனிய வேண்டும், ஈமானை பரீட்சிக்க வேண்டும். இது ஹராம்.
இது ஹராம். ஹராம் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒரு தையல் ஊசி அல்லது அந்த தையல் ஊசியை விட அற்பமான ஒரு பொருளையேனும் யாராவது திருடி இருந்தால், யாராவது கையாடல் செய்திருந்தால் அது மோசடி. நாளை மறுமை நாளில் அவர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. பல பொது நிறுவனங்களில் தொண்டு செய்கின்றவர்கள், பல பொது நிறுவனங்களுக்கு பொறுப்பாளர்களாக இருக்கின்றவர்கள் பொது சொத்துக்களை தான் விரும்பியவாறு தனக்கேற்றவாறு கையாடல் செய்கின்ற பயன்படுத்துகின்ற முறைகளை காணலாம். இவைகளில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். மேலே சொன்ன ஹதீஸ் மிக தெளிவாக எல்லாவற்றையும் சொல்லுகின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் 5வது ஹலீஃபா என்று சொல்லப்படுகின்ற உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள், அவருடைய ஆட்சி காலம் மிக குறுகிய ஒரு காலம். கிட்டத்தட்ட 2 வருட காலம்தான் அவர் ஆட்சி செய்தார். அவரது காரியாலயத்தில் பொது வேலைகளை, அரச பணிகளை செய்கின்ற பொழுது அவருக்கான விளக்கை பயன்படுத்திக் கொண்டிருப்பார். அந்த மின்சாரம் இல்லை, விளக்கு, அந்த விளக்கை பயன்படுத்திக் கொண்டிருப்பார். அரச பொது வேலைகள் முடிந்துவிட்ட பிறகு சகோதரர்களே, தன்னுடைய தனிப்பட்ட ஏதாவது ஒரு வேலை நிமித்தம் அவர் இருக்க வேண்டி வந்தால் அரச நிதியில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த விளக்கை அணைத்து விடுவார். அந்த விளக்கை அணைத்துவிட்டு தன்னுடைய சொந்த வேலைகளை தனது சொந்த விளக்கில் பார்த்துக் கொள்கின்றவர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் என்கின்ற 5வது ஹலீஃபா. சகோதரர்களே, அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் அவரது குடும்பத்தவர்களில் இருந்து, அவர் வருவதற்கு முன்பு அரச நிதியிலிருந்து, பைத்துல் மாலில் இருந்து கொடுப்பனவுகளை, வருமானங்களை பெற்று வாழ்ந்த பலரை அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு துண்டித்து விட்டார். எனது குடும்பத்தவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன் என்ற ஒரு நிலை, அரசு நிதியிலிருந்து கொடுக்கின்றேன் என்ற ஒரு பார்வை யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவர் அதனை தடை செய்தார் என்று அறிவிப்புகளில், ஹதீதுகளில் வந்திருக்கிறது. இதுதான் எங்களுக்கு இப்படியான பல உதாரணங்கள் இருக்கிறது. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சகோதரர்களே, அமீருல் முஃமினீனாக, ஜனாதிபதியாக நியமிக்கப்படுகிறார். ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டு அடுத்த நாள் சில துணிமணிகளை அவரது தலையில் வைத்துக் கொண்டு சந்தைக்கு புறப்பட்டு விட்டார் வியாபாரம் செய்வதற்காக. அவர் ஒரு துணி வியாபாரி. இடையிலே, வழியிலே சையதுனா உமர் இப்னுல் கத்தாப், அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் அவரை சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்கிறார்கள், அரசரே, ஜனாதிபதியே, எங்கே செல்கிறீர்கள்? அப்பொழுது அவர் சொன்னார், நான் வியாபாரத்திற்காக செல்கிறேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடம் சொன்னார், நீங்கள் இவ்வாறு கிளம்பிவிட்டால் அரச வேலைகளை, பொது வேலைகளை கவனிப்பது யார் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், நான் அந்த வேலையையே பார்த்துக் கொண்டிருந்தால் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் உணவளிப்பது யார்? அவர்களுக்கு தேவையான உணவை, சாப்பாட்டை நான் எங்கிருந்து பெற்றுக் கொள்வது என்று கேட்டார். இவைகள் ஒன்றும் கதை அல்ல சகோதரர்களே, ஒரு ஜனாதிபதியின் கதை, ஒரு ஜனாதிபதியின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். ஆம், அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவரிடம் சொன்னார்கள், உங்களுக்கு நாங்கள் பைத்துல் மால் நிதியத்தில் இருந்து ஒரு தொகையை ஒதுக்குகிறோம், நீங்கள் மக்கள் பணியை செய்வதை பாருங்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு தொகை, ஒரு சிறு தொகை அவரது வாழ்வாதாரத்திற்காக பைத்துல் மால் பொது நிதியத்திலிருந்து ஒதுக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுகின்றது. அவரது வரலாற்றிலே ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது. அவரது மனைவி ஒரு நாள் அவருக்கு வைத்த சாப்பாட்டோடு சேர்த்து கொஞ்சம் இனிப்பு பதார்த்தங்களையும் வைத்தார், ஹல்வா. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டு விட்டு கேட்டார், இந்த இனிப்பு பதார்த்தங்களை எங்கிருந்து வாங்கினீர்கள், எப்படி? அவர் சொன்னார், மனைவி சொன்னார்,
நீங்கள் எனக்கு நாளாந்தம் சாப்பாட்டிற்காக உணவுக்காக தருகின்ற செலவிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு சிறு பகுதியை சேர்த்து இதனை நான் இன்று வாங்கினேன் என்று சொன்னார். அதற்கு அப்பொழுது செய்தின அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் மால் பொது நிதியத்திற்கு சென்று, எனக்கு நீங்கள் தருகின்ற அந்த சம்பள அந்த அளவிலிருந்து எனக்காக ஒதுக்கப்படுகின்ற பங்கிலிருந்து இந்த அளவு கூடுதலாக கிடைக்கின்றது, அதனை கழித்து விடுங்கள் என்று சொன்னார். இதுதான் பொது நிறுவனங்களுக்கு ஒரு தேசத்தின் ஆட்சியை பொறுப்பேற்ற தலைவன் காட்டிய முன்மாதிரி. பொது நிறுவனங்களில் போட்டி போட்டுக் கொண்டு தலைமைத்துவ பதவிகளுக்கு அலைகின்றவர்கள் அல்லது அந்த பதவியில் இருக்கின்றவர்கள், அங்கே பணி செய்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது ஈமானை தங்களது கல்வை தட்டி கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பலரும் பல நியாயங்களை சொல்லுகிறார்கள், பலரும் செய்கின்ற பல வேலைகளுக்கு நியாயங்களை கற்பிக்கிறார்கள். நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம். ஒரு சின்ன ஹதீஸை சொல்லுகிறேன், கேளுங்கள். புகாரியில் வந்திருக்கின்ற ஹதீஸ், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னுல் லுத்பிய்யா என்கின்ற ஒரு சஹாபியை, இப்னுல் லுத்பிய்யா என்கின்ற ஒரு நபி தோழரை ஜகாத் வசூலிப்பதற்காக நியமிக்கிறார்கள். ஜகாத்தை வசூலித்து வருவதற்காக நியமிக்கிறார்கள். இப்பொழுது இவர் சென்று ஜகாத்தை வசூலித்துக் கொண்டு வருகிறார். ஜகாத் பொருட்களை வசூலித்துக் கொண்டு வருகிறார். வசூலித்துக் கொண்டு வந்து அவர் சொன்னார், இது உங்களுக்கு ஹாதா லக்கும் வஹாதா உஹ்திய இலைய. அவர் சொன்னார், இது ஜகாத் பொருள், இது எனக்கு நன்கொடையாக கிடைக்கப் பெற்றது. இது ஜகாத் பொருள், இது எனக்கு நன்கொடையாக கிடைக்கப் பெற்றது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது ஜகாத் எடுக்க போன இடத்துல இவருக்கும் சில நன்கொடைகளை கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இப்படி சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த கோபத்தின் வெளிப்பாட்டை இந்த வார்த்தையினூடே கண்டுகொள்ளலாம். சொன்னார்கள், இப்னுல் லுத்பிய்யா அவரது வாப்பாவுடைய அல்லது உம்மாவுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்திருந்தால் அவருக்கு இந்த நன்கொடைகள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்குமா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், இதிலிருந்து யாராவது ஒருவர் எதையாவது எடுத்தார், நாளை மறுமை நாளில் அவர் அதனை அவரது கழுத்தில் சுமந்து கொண்டு வருவார். அது ஆடு மாடு ஒட்டகம் இவைகளை குறிப்பிட்டு அவைகள் கத்துகின்ற நிலையில் அவைகளை தூக்கி தனது கழுத்தில் சுமந்து கொண்டு வர வேண்டி வரும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். சகோதரர்களே, நியாயம் கற்பிக்கின்றவர்களுக்கு இந்த ஹதீஸில் பல விடயங்கள் இருக்கிறது. நான் எனது உழைப்பு இருக்கிறது, நான் ஊதியம் எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. எல்லாவற்றிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி சொல்கிறேன், மனச்சாட்சியை கேட்கும்படி சொல்கிறேன். சகோதரர்களே, இன்னும் ஒன்றையும் நான் கட்டாயம் சொல்ல வேண்டும். பொது பணிகளில் தூய்மையாக ஈடுபடுகின்றவர்களை நான் டிமோட்டிவேட் பண்ணுவதற்காக, அவர்களது ஊக்கத்தை குறைப்பதற்காக எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் பெரும் பணியாளர்கள். அவர்களது மறு உலக வாழ்வுக்காக மாபெரும் சேகரத்தை முதலீட்டை இந்த உலகத்தில் செய்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. நாம் ஒவ்வொருவரும் பொது பணிகளில் ஈடுபட வேண்டும். ஆனால் பொது பணிகளில் ஈடுபடுகின்ற பொழுது எங்களிடம் வருகின்ற பெருமை, எங்களுக்கு ஏற்படுகின்ற சைத்தானிய சீண்டல்கள், இவைகளில் மிக கவனமாக நிதானமாக பயணிக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். எல்லாவற்றிலும் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். சகோதரர்களே, இன்று இவ்வளவு பாரமான பல பணிகளை பொறுப்பெடுப்பதற்கு பலர் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். பள்ளிவாசல் தலைமை என்று பல வருடங்களாக சண்டை பிடிக்கிறார்கள். அந்த நிறுவனத்திற்கு நான் தலைவராக வர வேண்டும், இதற்கு தலைவராக வர வேண்டும் என்று சண்டை பிடிக்கிறார்கள். அதன் மர்மம் என்ன என்று இன்னும் புரியவில்லை. சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, ஆம், பொது சொத்துக்கள் என்பது மிக கடுமையாக கேள்விக்குட்படுத்தப்படுகின்ற அம்சங்கள். மறுமை நாளில் பல பாரிய சுமைகளோடு அங்கு நாம் வருவோம். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் சன்னிதானத்தில் பதில் சொல்ல வேண்டி வரும் என்பதை சொல்லுவதற்காகவே இதனை சொல்கிறேன். இது எங்களது தார்மீக பொறுப்பு. நாங்களும் பல பொது பணிகளில் ஈடுபடுகிறோம். அவ்வப்போது பல விடயங்களை சந்திக்கிறோம். அந்த நேரம் சில நேரம் ஏற்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்ற ஒரு வகையான மமதை அல்லது ஒரு வகையான தற்பெருமை அல்லது நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன், என்னால் தான் எல்லாம் நடக்கின்றது என்கின்ற ஒரு வகையான பிரமிப்பும் ஒரு வகையான கொடிய சைத்தானிய எண்ணமும்
சகோதரர்களே, செய்கின்ற நல்ல பணிகளை அப்படியே தவிடு பொடியாக்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்தில் கூனி குறுகி நின்று அவனுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி வருமே என்கின்ற பயத்தை அடிக்கடி ஏற்படுத்துகின்றது. அதனால் தான் இதனை சொல்லுகிறேன். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அற்பமான, மிகவும் சொற்பமான ஒரு காலம் இந்த உலகத்தில் வாழப் போகிறோம் சகோதரர்களே. எதனை அள்ளி கொண்டு போக போகிறோம், எதனை எடுத்துக்கொண்டு போக போகிறோம்? நாம் நீதமாக, நியாயமாக, கவனமாக செயல்படாவிட்டால் அது எங்களது உலக வாழ்வையும் அழித்துவிடும், மறு உலக வாழ்விலும் எங்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்திவிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பலர் சொல்லுகிறார்கள், எல்லாம் இருக்கிறது, நல்ல வசதி இருக்கிறது, நன்றாக இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. நாங்கள் செய்கின்ற சிறிய சிறிய விடயங்கள், ஹராம் ஹலாலில் எங்களுக்கு இல்லாமல் போய்விட்ட அந்த பேணுதல், இது ஹராமா, இதனை நான் உண்ணலாமா, இதை எனது குழந்தைகளுக்கு உண்ண கொடுக்கலாமா என்பது பற்றிய தெளிவின்மை எங்களது நிம்மதியை குலைத்திருக்கிறது. எந்த உடம்பு ஹராத்திலிருந்து வளர்கின்றதோ அது நரகத்திற்கு தான் தகுதி, அது இந்த உலகத்திலேயே நரகத்திற்காக தயார் செய்யப்படுகின்றது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நரகத்திற்காக தயார் செய்யப்படுகின்ற உடம்பிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் நாம் நிம்மதியை எதிர்பார்க்கலாமா சகோதரர்களே? வீட்டிலே விளக்கு பற்ற வைப்பதற்கு எண்ணெய் இல்லாமல் இருந்த பொழுதும் அங்கு மகிழ்ச்சி இருந்தது, அந்த வீடு ஆனந்தத்தால் நிரம்பி இருந்தது. ஆனால் பல கோடிகளுக்கு அதிபதி, பல மாடிகளை கட்டி அரண்மனையில் வாழுகிறார். சகோதரர்களே, அந்த அரண்மனைக்குள் மனைவி ஒரு தீவு, மகன் ஒரு தீவு, கணவன் ஒரு தீவு என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீவில் தனியாக ஒதுங்கி வெறுமையோடு பல வேதனைகளோடு வாழ்கிறார்கள். பலரது இன்றைய நிலை அப்படி. காரணம் என்ன? ஹராம் ஹலாலில் பலருக்கு தெளிவில்லை. ஹராமான செயற்பாடுகள், ஹராத்தில் நாங்கள் நுழைகின்ற பொழுது அல்லது ஹராம் எங்களை ஆக்கிரமித்துக் கொள்கின்ற பொழுது எங்களது நிம்மதி குலைந்து விடும் சகோதரர்களே. எனவே இந்த விடயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தையும் ஹுத்பாவில் ஞாபகப்படுத்தும்படி ஜம்இய்யத்துல் உலமா வேண்டிக் கொண்டது. அதற்கிணங்க ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் சகோதரர்களே. இன்று சமூக வலைத்தளங்களில், பொது தளங்களில் எங்களது ஊர் சார்ந்த பல விடயங்களை பலரும் மிக மோசமாக எழுதுகிறார்கள், மோசமாக எழுதுகிறார்கள். தயவு செய்து யாராக இருந்தாலும், எந்த தரப்பாக இருந்தாலும், பொது வழிகளில் ஒரு தனி மனிதனையோ ஒரு நிறுவனத்தையோ மிக மோசமாக எழுதுவதை, விமர்சிப்பதை அல்லாஹ்வுக்காக நிறுத்திக் கொள்ளுங்கள். இது நீங்கள் ஒரு சமூகத்திற்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதனை மறந்துவிட வேண்டாம். நாங்கள் ஊழலை வெளிப்படுத்துகின்றோம், ஊழல்வாதிகளை அடையாளம் காட்டுகின்றோம் என்ற தொனிப்பொருளில் என்ற குரலோடு இவ்வாறு பொதுத்தளங்களில் ஒரு தனி மனிதனையோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு ஊரையோ அவமானப்படுத்துவது மிக மோசமான செயல். இது பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். அதனை தவிர்ந்து கொள்வோம், அந்த விடயங்களில் இருந்து விடுபட்டுக் கொள்வோம் என்று ஜம்இய்யத்துல் உலமா வேண்டிக் கொண்டது. அதையும் நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் ஏற்று கபூல் செய்து கொள்வானாக. அவனது நல்லடியார்களது கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து எங்களை பொருந்திக் கொள்வாயாக. மௌத்து வரை ஹலாலாக வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க கிருபை செய்வாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله اللطيف الكريم الرؤوف الرحيم العزيز الحكيم الذي هدانا لدين الإسلام وجنبنا طريق الغواية والتأثيم فضلا منه ونعمة، والله ذو الفضل العظيم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ثم أما بعد، فيا أيها العباد الحاضرين، اتقوا الله حق التقوى. وقال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله المولانا العظيم. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب
فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه، والشكر له على توفيقه وامتنانه، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا. ثم أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق التقوى، واستمسكوا من الإسلام بالعروة الوثقى، واحذروا المعاصي فإن أقدامكم على النار لا تقوى. واعلموا أن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل بدعة ضلالة. وعليكم بالجماعة فإن يد الله على الجماعة، ومن شد في النار. واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه، فقال تعالى قولا كريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد صاحب الوجه الأنور والجبين الأزهر، وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين، سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وسيدنا عثمان بن عفان رضي الله عنه، وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعن بقية الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، وانصر عبادك الموحدين. اللهم ادفع عنا الغلا والببا والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة، وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل يذكركم، واشكروه على نعمه يزدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. أقم الصلاة. سيدنا محمد وعلى آله سيدنا الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الفلاح، قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر الله أكبر، لا إله إلا الله. استووا السلام ورحمة الله. آمين. يعتدلوا في صفوفكم رحمة الله. وقال في رواية سفر الكرام الله تعالى يمنع الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم
ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما. قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. فأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. سبحان الله. الحمد لله. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على رسولك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أنعشنا واذكرنا وارفعنا وارزقنا واهدنا لصالح الأعمال والأخلاق. إنه لا يهدي لصالحها ولا يصرف سيئها إلا أنت. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.